சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தனியார் மனிதவள நிறுவனங்கள் மூலம் நியமனம் செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கடிந்துரைத்துள்ளார். அன்புமணி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு 1020 ஓட்டுநர்களும் 1172 நடத்துனர்களும் ஒப்பந்த முறையில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக வெளியாகிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், மாநகர போக்குவரத்து கழகத்தை மறைமுகமாக தனியார் மயமாக்கும் இந்த நடவடிக்கையை கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்தே மாநகர போக்குவரத்து கழகத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கைகள்தான் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி, சென்னையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மின்சார பேருந்துகள் அனைத்தும் தனியார் நிறுவனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கொண்டு இயக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மாநகர போக்குவரத்து கழகங்களில் ஏற்கனவே 875 ஓட்டுநர்கள் 625 நடத்துனர்கள் குத்தகை முறையில் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2192 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களும் குத்தகை முறையில் நியமிக்கப்பட்டால் குத்தகை முறை பணியாளர்களின் எண்ணிக்கை 3692 மிகுதியாகும் என தெரிவித்துள்ளார். மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளும் மனித வளமும் பெருமளவில் தனியார் மயமாக்கப்பட்ட நிலையில் அதன் பெயர் மட்டும் மாநகர போக்குவரத்து கழகமாக இருப்பது மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என்கிற நகைச்சுவைதான் நினைவுக்கு வருவதாக கூறியுள்ளார். குத்தகை முறையில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிப்பதன் மூலம் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்தல், உழைப்பு சுரண்டலை ஊக்குவித்தல், அரசின் வளங்களை தனியாருக்கு தாரை வார்த்தல் ஆகிய முப்பெரும் பாவங்களை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செய்து கொண்டிருப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார்.